Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. முட்டை ரோஸ்ட் செய்ய கடாயில 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வறுத்ததோட 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பூண்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 5 முட்டையை வேக வச்சு இப்போ 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எண்ணெயை சூட் பண்ணிக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகும். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் ஆட் பண்ணிப்போம். அப்படியே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிப்போம். இப்படி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகட்டும். தக்காளி மசாலாலாம் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிப்போம். முட்டையோட மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான எக் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான முட்டை ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.